வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் பக்கவாத நோயாளிகளுக்கு நல்லது என்று நிரூபிக்கப்படுகின்ற பழங்களை பற்றி பேசப்போகிறோம். வயிற்றுக்கு முதலில் நாங்கள் பழங்களை ஏற்றுக்கொள்ளும் காரணம் மற்றும் அவற்றிலிருந்து என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் முன்னெடுக்கலாம். எந்த பழமும் நாம் சாப்பிடும்போது அதில் சில பொருட்கள் மிகவும் பெரிதாக இருக்கின்றன. முதலாவது ஃபைபர், இரண்டாவது கனிமம், மூன்றாவது வைட்டமின்கள். பழங்களை சாப்பிடும்போது வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் பெற மனதிலும் காணப்படுகின்றன. நாங்கள் நார்ச்சத்து பெறாது, ஆனால் நம் உள்ளது வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் பெறுகின்றன. மூளை இந்த விஷயங்களுக்கு பதிலளிக்கிறது. எனவே நாம் நல்ல பழங்களை தேர்ந்தெடுக்கும்படி நம் உடலில் நல்ல பலன் கிடைக்கும். ஆம், நாங்கள் 6 பழங்களின் பட்டியலை உருவாக்கியுள்ளோம். அவைகளில் முதல் பழம் என்னவென்றால், மதிப்பீடு குறைவான பழத்துடன் ஆரம்பிக்கலாம். கடைசியில் நான் உங்களுக்கு சிறந்த பழத்தை சொல்வேன். எனவே முதலில் பப்பாளியில் இருந்து ஆரம்பிக்கலாம். நாம் அனைவரும் பப்பாளி சாப்பிடுவோம் என்று நாங்கள் அனைத்தும் அறிவுறுத்துகிறோம். If we eat papaya at night, it helps to clear our stomach because it contains a good amount of fiber. ஆனால் நார்ச்சத்துடன் இதில் நல்ல அளவு வைட்டமின்களும் மினரல்களும் உள்ளன. அரசின் அல்லது மஞ்சள் நிறத்தில் உள்ள அனைத்து பழங்களும் நல்ல அளவு வைட்டமின் ஏ உள்ளன. மேலும் அவை உடலுக்கு எந்த பழத்திற்கும் நல்ல பதில் கொடுக்கின்றன. எனவே பப்பாளி சேர்க்கலாம். சில நோயாளிகள் தினமும் பப்பாளி சாப்பிடுகின்றனர். எனவே தினமும் ஒரு பழம் சாப்பிடக் கூடாது. பழங்களை மாறி மாறி சாப்பிடுங்கள். நீங்கள் உங்கள் உணவில் பின்னர் சொல்லும் பழங்களையும் சேர்க்கலாம். ஒரு நாள் பப்பாளி சாப்பிட்டேன் மற்றும் நான் உங்களுக்கு பிறகு சொல்லும் பழம் சாப்பிட்டேன். அதனால் உடல் பொருத்தம் நல்ல சமநிலையை பெறுகிறது. இப்போது இரண்டாவது பழம் பற்றி பேசலாம். அது தேங்காய் நீர் ஆகும். இப்போது நீங்கள் டாக்டர் பழம் சொல்லவில்லையே என்று நினைக்கின்றீர்கள். அவர் தென்னை மரத்தின் பழம் என்று சொல்லியிருக்கின்றனர். அதை ஒரு பழம் போல உண்கிறோம். தேங்காய் நீரில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இதில் நல்ல அளவு தாதுக்கள் உள்ளன. எனவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளி சோர்வடையும் போது உடற்பயிற்சி செய்த பிறகு தசைகள் உடைகின்றன. எனவே அவர்களுக்கு பழுது பார்க்க நேரம் தேவை. வியர்வையால் உடல் நஷ்டமடைந்துள்ளது. மினரல்களை முழுமைப்படுத்த வேண்டும். ஏனெனில் இளநீரில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. எனவே இது இரத்த அழுத்தத்தை நன்கு கட்டுப்படுத்துகிறது. மேலும் இளநீர் சிறுநீர் பெருக்கி தன்மை கொண்டது. குடிக்கும்போது சிறுநீரும் வேகமாக செல்வதை உணர்வீர்கள். இது பக்கவாத நோயாளிகளுக்கு மிகவும் நல்லதாகும். சிறுநீரின் ஓட்டம் நோயாளிகளுக்கு உடற்பயிற்சி செய்ய உதவுகிறது என்பதால். மேலும் இளநீரில் உள்ள கனிமங்கள் உடலுக்கும் தசை பழுது மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது. வைட்டமின் மினரல்கள் மூளைக்கு செலுத்தப்படுகின்றன. அதனால் நன்றாக இருக்கின்றது. இப்போது மூன்றாவது பழமானம் பானனா என்று சொல்லப்போகிறது. வாழைப்பழங்கள் மிகவும் பொதுவாக மற்றும் எல்லா இடங்களிலும் கிடைக்கும். அதன் கிடைக்கும் தன்மை எப்போதும் காணப்படுகிறது. தற்போது தென்னிந்தியாவில் பல வகைகளுள்ள வாழைப்பழங்கள் உள்ளன. சிறிய வாழைப்பழங்கள் ஆரஞ்சு, மஞ்சள் நிறத்தில் வருகின்றன. வடபுறம் பெரிய வாழைப்பழங்கள் உள்ளன. எனவே எந்த வாழைப்பழத்தையும் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் அதை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இதை உங்கள் காலை உணவில் சேர்க்கலாம். வாழைப்பழத்தில் உள்ள சில நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். ஏனையது மினரல்கள், போதுமானவை வைட்டமின் ஏ உள்ளன. இது மிகவும் நல்ல அளவில் உள்ளது. B12 ஒரு நல்ல அளவில் உள்ளது. வாழைப்பழம் மிகவும் நன்றாக கிடைக்கும். எனக்கு பழங்கள் மாறி மாறி சாப்பிட வேண்டும் என்றால் வாழைப்பழத்தை ஒரு சுழற்சியில் செய்யலாம். அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பு பின்னர் சொல்வ பழங்களுக்கு குறைவாக உள்ளது. அதனால் இதையும் அதையும் சாப்பிட்டோம். இப்போது நமது நான்காவது பழம் ஆவகாடோ பழமாகும். அவகேடோ பழம் இந்தியா முழுவதும் கிடைப்பதில்லை. நகரங்களில் நீங்கள் பல எளிய வரிசையில் அதிகமாக பார்க்கலாம்.
அவகாடோ அனைத்து சூப்பர் ஸ்டோர்களிலும் எளிதாக கிடைக்கின்றது. குர்கான் மற்றும் டெல்லியில் பெரிய அளவில் காணப்படுகின்றது. தனிப்பட்ட முறையில் அதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மக்கள் அதை மிகவும் பிடிக்கின்றனர், ஆனால் நான் அதில் பிடிக்கவில்லை. ஆனால் நீங்கள் வெண்ணெய் பழத்தை பல வழிகளில் பயன்படுத்தலாம். இது பற்றி நாங்கள் பல வீடியோக்கள் உருவாக்கவில்லை, ஆனால் யூடியூபில் கிடைக்கின்றது. வெண்ணெய் பழத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, அதை பச்சையாக சாப்பிடுவது எப்படி, அதை எவ்வாறு அகற்றுவது, அதை எப்படி பயன்படுத்தலாம், வெண்ணெய் போல டோஸ்ட் முன்னிட்டு சாப்பிடலாம். ஆனால் அவகாடோவில் பழத்தின் எண்ணெய் மற்றும் வைட்டமின் மின்னல் அளவு எந்த பழத்தினுக்கும் பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால் ஒரு அவகாடோ சாப்பிட்டால் நீங்கள் ஒரு நேரத்தில் 3, 4, 6 கிலோ ஆற்றலை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அதில் கொழுப்பு பட்டியில் உள்ள வைட்டமின்களின் அளவு மேலும் அதிகம். இதனால் ஆவகாடோ எப்போதும் மற்ற பழங்களுக்கு அதிக பலனாக இருக்கும் என்று நாம் கருதுகின்றோம். இப்போது எல்லா இடங்களிலும் கிடைக்கும் பழங்களில் ஒன்றுக்கு விரைவில் செல்லலாம். மேலும் அனைத்து பக்கவாத நோயாளிகளும் குறைவாக உணவு எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நல்லவர்கள் என்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். மற்றும் நீங்கள் எந்த 2 பழங்களை பற்றி பேசுகிறோம் என்று நீங்கள் ஒரு கருத்து பெறுவது தெரியும். அவை உலர் பழங்கள், பாதாம் மற்றும் அக்ருட்கள் ஆகும். Almonds and walnuts are available everywhere in the world. நாம் தெரிந்து கொள்ளும் பாதாம் மற்றும் அக்ருட் இருவரும் மூளைக்கு நல்லவை என்று தெரியும். நாம் உணவு சாப்பிடும்போது அம்மா பாதாம் மற்றும் அக்ருட் பருப்புகளை சாப்பிட சொல்கிறார், ஏனெனில் அது மூளைக்கு நன்மைகள் செய்கிறது. இவ்வாறு உள்ள உணவுகளில் உள்ள சில பண்புகள் மூளை வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இந்த பழங்களில் அதிக எண்ணெய்கள் உள்ளன. மூலிகை எண்ணெய் இருந்தால் எண்ணெயில் கரையும் வைட்டமின்களும் நல்ல அளவில் இருக்கும். எனவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் தினமும் ஒரு கம்பளி பாதாம் மற்றும் அக்ருட் சேர்த்துக் கொள்ள பரிந்துரைக்கிறேன். வானிலை குளிர்ச்சியாக இருந்தால் நீங்கள் அவைகளை இப்படி சாப்பிடலாம். ஆனால் காற்று வெப்பமாக இருந்தால் அவற்றை நேரடியாக உட்கொள்ள வேண்டாம். அவற்றை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும். அவைகளை இரவு முழுவதும் விட்டுவிட்டு காலையில் எடுத்துக்கொள்ளவும் உட்கொள்ளவும் பரிந்துரைக்கிறேன். ஏனென்றால் அவை உங்களுக்கு நல்லது. பக்கவாத நோயாளிகளுக்கு பயனுள்ள மற்றும் உங்களுக்கு பிடித்த பழங்கள் என்னென்னவென்றாலும் கமெண்ட் பகுதியில் எங்களுக்கு சொல்லுங்கள். பிடித்திருந்தால் சேர்த்துக் கொள்கிறேன். ஆனால் சில பழங்கள் போன்றவை நோயாளி எடுத்துக்கொள்ள முடியாது. அதைப்பற்றி நாம் கொஞ்சம் பேச வேண்டும். பக்கவாத சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு நாங்கள் ஒரு உணவு பட்டியலை வழங்குகிறோம். பழங்களில் சருமமானவை சிலவும் உள்ளன. ஆரஞ்சு, கிவிஃப்ருட், மாம்பழம், திராட்சை போல. இவை முற்றிலுமாக நிறுத்தப்படுகின்றன. ஏனென்றால் நாங்கள் பற்றியுள்ள மருந்துகளில் ஒரே ஒரு விதி மட்டுமே உள்ளது என்று நம்புகிறோம். நீங்கள் புளிப்பு உணவை சாப்பிட வேண்டியதில்லை. நீங்கள் அரிசி, ரொட்டி, சோளம், திணை போன்ற எந்த உணவையும் சாப்பிடுங்கள். புளித்த பழங்களை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் புளிப்பு பழங்களை சாப்பிடுவதால் மருந்தின் விளைவு நீங்காது. உடம்பில் வீக்கம் பிரச்சனை வருவதை பார்க்கிறோம். நாங்கள் சிகிச்சை தொடங்கி 7 ஆண்டுகள் ஆகின்றோம். 7 ஆண்டுகளில் நாங்கள் எப்போதும் புளிப்பான உணவை சாப்பிட வேண்டாம் என்று நோயாளிக்கு சொல்லவில்லை. தக்காளி கூட நிறுத்தி விடுகிறோம். புளிப்பு தான் காரணம். நீங்கள் அறிவியல் பொறியியலின் சிகிச்சையை எடுக்காதிருக்கின்றதால் நீங்கள் அனைத்து புளிப்பு பழங்களையும் எடுக்கலாம். ஆனால் பக்கவாத நோயாளிகளுக்கு எந்த பழக்கங்களையும் நான் பரிந்துரைக்கவில்லை. எனவே நீங்கள் அனைவரும் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போது பக்கவாத நோயாளிகளுக்கும் இருந்தால் சர்க்கரை நோய் இருக்கும். இப்போது பராமரிப்பு நோயாளியும் சர்க்கரை நோயாளியும் என்னிடம் சொல்லப்படவில்லை என்று நினைக்கலாம். அக்ருட் பருப்புகள் மற்றும் பாதாம் பற்றி நான் கூறியது நீரிழிவு நோயாளிகளுக்கும் பாதுகாப்பானது. அக்ருடுகளில் மற்றும் பாதாம்களில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்காது. சர்க்கரை அதிகரிக்காது.
எனவே நீங்கள் எல்லா பழங்களையும் உட்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் 3 பழங்களை எடுத்துக் கொள்ளலாம். முதலாவது அவகேடோ. இரண்டாவது உலர் பழங்கள். இதில் அக்ரூட் பருப்புகள் மற்றும் பாதாம் பருப்புகள் உள்ளன. அவற்றை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் வாழைப்பழங்களை எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக உள்ள பழங்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம். And this will help your body get vitamins, minerals and fiber without increasing sugar levels. நீங்கள் இந்த வீடியோவிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். என்னென்ன பழங்களை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும். உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பழங்களை உண்ணுவதில் மட்டுமே நினைவில் கொள்ள வேண்டும். பழங்கள் முக்கியம், ஆனால் அவை உணவின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். இது முழுமையான டயட் அல்ல. நீங்கள் உலர் பழங்கள், அக்ரூட் பருப்புகள், வாழைப்பழங்கள் மற்றும் பாதாம் போன்றவைகளை மட்டுமே சாப்பிடுகிறீர்கள் என்று இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மற்றும் பலவீனங்களை சாப்பிட்டு வைத்திருக்க வேண்டும். எனவே தயவு செய்து இதை செய்யாதீர்கள். இது உணவின் ஒரு பகுதியாகும். இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது எல்லாம் இல்லை. இதுவும் உண்மைதான். இத்துடன் நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.